வெல்கம் டு கங்கா ட்ரைனிங் சென்டர். நம்ம இந்த வீடியோ என்ன சார் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிபிஎஸ்சி, யூபிஎஸ்சி அண்ட் ஐபிபிஎஸ் இந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் சம்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கும், என்ன ஃபார்மில் கேட்பாங்க, அதோடைய மாடல் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். B starts 4 minutes after A from the same point for the place at the distance of 7 miles from a starting point. A on reaching the destination turns back and walks a mile where he meets B. If A is speed is a mile in 8 minutes, then B's speed is a mile in how many minutes தான் கேக்குறாங்க. ஒண்ணும் கிடையாது, क्वेश्चन அப்சர்வ் பண்ணுங்க. B starts 4 minutes after A. ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, A Bங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, என்ன பண்றாரு, A ஸ்டார்ட் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, 4 minutes டிலே பண்ணி B ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, ஃபார் a place எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு, 7 miles. ஓகேங்களா? இங்க என்னது 7 mile டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு. ஓகேங்களா? A வந்து என்ன பண்றாரு, 7 miles டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு. போயிட்டு என்ன பண்றாரு, and turns back என்ன சொல்றாங்க, walks a mile. ஒரு மைல் என்ன பண்றாரு, ஒரு மைல் தூரம் பண்றாரு, again walk பண்றாரு. ஓகேங்களா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னது, 1 mile. டோட்டலா டிஸ்டன்ஸ் 7 mile. என்ன பண்றாரு, again 1 mile என்ன பண்றாரு, walk பண்றாரு. அப்ப B எவ்வளவு சரி ரீச் ஆகுறாரு நமக்கு, B என்ன பண்றாரு, இதுக்கு அப்புறம் 4 minutes டிலே வராரு. இப்போ ஒரு மீட் பண்ண ரெண்டு பேரும் எங்க மீட் பண்றாங்க, இந்த இடத்துல மீட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஏங்கறவர் எவ்வளவு சேர்த்து எவ்வளவு மைல் கிராஸ் பண்ணிருக்காரு, டோட்டலா 8 மைல்ஸ் டிராவல் பண்ணிருக்காரு. ஆனா பிங்கற என்ன பண்ணிருக்காரு, டோட்டலா 8 மைல் ஒன்னு டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணிக்கும், பிங்கறவர் 6 மைல்ஸ் தான் டிராவல் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, ஏ உடைய டைம் என்ன சொல்றாங்க, ஒரு மைல் டிராவல் பண்றதுக்கு என்னது 8 மினிட்ஸ் தேவைப்படுது. அப்ப டோட்டலா என்ன பண்ணிருக்காரு, அவர் 8 மைல்ஸ் டிராவல் பண்ணிருக்காரு. அப்ப 8 into 8 64 மினிட்ஸ் அவருக்கு டோட்டலா தேவைப்படுது. சரிங்களா? இங்க இருந்து இந்த பாயிண்ட் வர்றதுக்கு 64 மினிட்ஸ் தேவைப்படுது. ஓகே, இப்போ நம்ம கேக்குறாங்க B உடைய ஒரு மைல் கடக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் தேவைப்படுது கேக்குறாங்க. ஓகே, அப்ப இங்க இருந்து இது வர்றதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது பாருங்க, 64 மினிட்ஸ். ஆனா என்ன பண்றாங்க, B என்ன ஆகுது, 4 மினிட்ஸ் டிலே பண்ணி என்ன பண்றாரு, அவரு டிராவல் பண்றாரு. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 64 minus 4 என்ன கிடைக்கும், டோட்டலா 60 மினிட்ஸ் தேவைப்படுது. ஓகே, டோட்டல் என்னது 60 மினிட்ஸ் தேவைப்படுது. இது என்னது per mile நமக்கு தெரியாது. அப்ப 60/6 என்ன கிடைக்கும் நமக்கு, 10 கிடைக்கும். அப்ப என்னது 1 மைலுக்கு அவரு 10 மினிட்ஸ் அவருக்கு தேவைப்படுது. 1 மைல் டிராவல் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் அவருக்கு தேவைப்படுது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். See the question number 2. What is the rate of interest? Rate of interest கேக்குறாங்க. If simple interest earned in a certain sum of third year is rupees 2000 சொல்றாங்க. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல எவ்வளவு சொல்றாங்க, third இயர்ல rupees 2000 ஏர்ன் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்லயே 2000 இருக்க முடியும், செகண்ட் இயர்லயே 2000 இருக்க முடியும், தேர்ட் இயர்ல என்ன சொல்றாங்க 2000 சொல்லிட்டாங்க. ஓகே, and the compound interest earned in 2 years is rupees 4160. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 2000, செகண்ட் இயருக்கு என்னது ஒரு 2000. அப்ப 2 இயர்ஸ் பண்றாங்க 4000 ஏர்ன் பண்றாங்க. ஆனா கம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா 4160 ரூபீஸ் ஏர்ன் பண்றாங்க. அப்ப எவ்வளவு சார் டிஃபரன்ஸ் நமக்கு, 160 ரூபீஸ் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 160 ரூபீஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்க்கலாம், 160/2000 into 100. ஓகேங்களா? இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 8% கிடைக்கும். ஓகேங்களா? therefore the rate of interest is 8% per annum. ஓகேங்களா? ஓகே, next question. If one shirt is offered free on purchase of 4 shirts,
4 ஷர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா என்ன சொல்றாங்க 1 ஷர்ட் ஃப்ரீ பண்றாங்க சரிங்களா ஓகே அப்ப என்ன சொல்றோம் 5 ஷர்ட் வாங்கும்போது 1 ஃப்ரீயா கிடைக்குது 4 க்கு மட்டும் தான் கேஷ் வராங்க இப்படி நம்ம என்னது அஸ்யூம் பண்ணிடலாம் ஓகே வாட் இஸ் தி எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஆன் ஷர்ட் ஓகே நம்ம என்ன பண்றோம் 4 ஷர்ட் வாங்குனா 1 ஷர்ட் ஃப்ரீன்னு சொல்லலாம் ஆனா என்னங்க இத வந்து எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்ல சொல்லணும்னா அவங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த மாதிரி நம்ம क्वेश्चन கேக்குறாங்க ஓகேவா ஓகே அப்ப என்ன சார் பண்றது பாத்தீங்கன்னா 5 ஷர்ட்ஸ் பை பண்ணும்போது 1 என்ன நமக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்டா கிடைக்கும் அப்ப 1/5 into 100 இத நம்ம செக் பண்ணாவே போது எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும் அப்ப 5 20 therefore 20% தான் எஃபெக்டிவ் discount option B தான் correct answer okay see the question number 4 in a class of 39 students in a class la 39 students irukanga there are 26 girls okay the average weight of the girl is 42 kg okay and the average weight of the whole class is 48 kg what is the average weight of boys ஓகேங்களா ஓகே ஒரு கிளாஸ் இருக்கு கிளாஸ்ல 39 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க 39 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஓகேவா ஓகே அதனால 26 are girls 26 are girls remaining என்ன பண்றாங்க 13 are boys ஓகேவா இந்த 26 ஸ்டூடண்ட்ஸ் உடைய average weight பாத்தீங்கன்னா சொல்றோம் நமக்கு 42 kg ஓகே நமக்கு இந்த பாய்ஸ் உடைய average weight என்ன ஓகேங்களா how many kgs இதுதான் நம்மளுடைய क्वेश्चन ஓகேங்களா அத என்ன பண்றாங்க இந்த both of them இதோட டோட்டல் average எவ்வளவு சொல்றாங்க நமக்கு 48 kg அப்ப கேர்ள்ஸ்ல இருந்து டோட்டல் average எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு 6 kgs இன்கிரீஸ் ஆயிருக்கு எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு 6 kgs ஓகே இப்போ பாருங்க பாய்ஸ் என்ன பண்றாங்க 13 பாய்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் வந்து 26 அப்ப இதோட ரேஷியோ என்ன சார் 2:1 அப்ப இங்க 1 மல்டிப்ளை பண்ணுங்க இங்க என்னது 6 into 2 எவ்வளவு சார் கிடைக்கும் நமக்கு 12 kg அப்ப இந்த ஆவரேஜ் டோட்டல் ஆவரேஜ் வந்து 12 ஆட் பண்ணா நமக்கு 60 கிடைக்கும் இதுதான் பாய்ஸ் உடைய ஆவரேஜ் weight the weight of the boys average is 60 kg ஓகேங்களா என்ன ரேஷியோ இருக்குது 113 213 are 6 26 அப்ப இந்த 2 என்னது இந்த டிஃபரன்ஸோட மல்டிப்ளை பண்ணி நம்மளுடைய டோட்டல் ஆவரேஜ்ல ஆட் பண்ணா கிடைக்கும் பாய்ஸ் உடைய ஆவரேஜ் weight கிடைச்சிரும் ஓகேங்களா இதுதான் என்னுடைய கரெக்ட் ஆன்சர் see the question number 5 Priya got 9 marks more in history than what she got in geography பிரியா வந்திருக்காங்க ஹிஸ்டரியில என்ன பண்றாங்க 9 மார்க்ஸ் அதிகமா இருக்காங்க எதை விட ஜியோகிராஃபியோட அப்ப ஜியோகிராஃபில எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஹிஸ்டரி மார்க் கொடுக்கல ஜியோகிராஃபி கொடுக்கல here history marks are 56% of sum of her history and geography marks ஓகேங்களா ஹிஸ்டரி மார்க் எப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி மார்க்ஸ் are equal to சொல்றாங்க 56% of sum of her history and geography சொல்றாங்க அப்ப h by h plus g ஓகேங்களா that equal to 56% 56% என்னது 56 by 100 இப்போ ஸ்டூடண்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு 14 by 25 கிடைக்கும் 14 by 25 அப்ப ஹிஸ்டரி மார்க் நமக்கு 14 இருக்குது அப்ப ஹிஸ்டரி பிளஸ் என்னது ஹிஸ்டரி is 14 history plus geography நமக்கு இருக்கு 25 இருக்கு அப்ப geography எவ்வளவு சார் 11 கிடைக்கும் அப்ப h by என்னது history and என்னது geography ஓட ரேஷியோஸ் பாத்தீங்கன்னா 14 by 11 ஓகே நாம என்ன சொல்றாங்க பிரியா got 9 marks more in history சரியா geography ஓட என்னது 9 mark அதிகமா இருக்கும் ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குது 3 தான் டிஃபரன்ஸ் அப்ப என்ன மல்டிப்ளை பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 3 3 9 வந்துமா சார் ஓகே அப்ப இதுவும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இதையும் 3 ஆல மல்டிபிள் பண்ணனும் எனக்கு ஜியோகிராஃபி மார்க் கேக்குறாங்க அப்ப 11 into 3 என்ன சார் கிடைக்கும் 33 more பிரியாவுடைய ஜியோகிராஃபி மார்க் பாத்தீங்கன்னா 33 ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்
See the question number 6. What is the difference between the compound interest on rupees 100 for 1 year at 10% per annum compounded yearly and half yearly? சரிங்களா? என்ன क्वेश्चन கேக்குறாங்க பாருங்க. 1000 rupees இருக்கு. per yearக்கு என்ன பண்றாங்க? 10% per annumங்கற rate of interestல கொடுக்கறாங்க. yearly and half yearly கொடுக்கறாங்க. yearly interest கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் என்னது? half yearly interest கொடுக்கறாங்க. அப்ப rate of interest நமக்கு என்ன ஆகும்? இன்ட்ரஸ்டோட அமௌண்ட் நமக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 100 rupees சரி 1000 rupees இருக்கு. 10% இன்ட்ரஸ்ட் கொடுக்கறாங்க. ஒண்ணு தான் கொடுக்கறாங்க. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? into 10/100 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 rupees கிடைக்கும். ஓகேங்களா? 100 rupees கிடைக்கும். இது என்னது? 1 year ஃபுல்லா 1 year இயர்லிக்கு 100 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. half yearly கேக்குறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? half yearly. அப்ப என்ன பண்ணுவோம்? percentage எல்லாம் நமக்கு பாதியா மாறும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 1000 into 5%, 5/100 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் half year என்னது? 50. நமக்கு என்ன 1 year கம்ப்ளீட் ஆகல. அப்ப என்ன ஆகும்? again என்னது? இன்னொரு half year இருக்கு. அப்ப இன்வெஸ்ட் அமௌண்ட் என்ன சார்? இன்வெஸ்ட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் 1050 ஆ இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்றோம்? 50% பாத்தீங்கன்னா 50/100 that is 52.5 கிடைக்கும். 52.5. இப்போ ஃபர்ஸ்ட் half year 50 rupees கிடைக்குது. செகண்ட் half yearக்கு 52.5 கிடைக்குது. அப்ப டோட்டலா என்ன கிடைக்குது? 102 rupees 0.5 கிடைக்கும். இப்ப half yearly போடும்போது ஆனா full year பக்கம் என்னது? 100 rupees தான் கிடைக்குது. therefore the difference is 2.5. ஓகேங்களா? அப்ப half yearly கொடுக்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல அமௌண்ட் நமக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா சின்னது வித்தியாசம் இருக்கும். அதை நம்ம பார்த்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. what is the area of a rectangle? rectangle உடைய ஏரியா கேக்குறாங்க. ஓகே. rectangle எப்படி சார் இருக்கும்? ஆப்போசிட் சைட்ஸா ஈக்குவலா இருக்கும். ஓகே. if its diagonal is 26 cm. ஓகேங்களா? ஓகே. ஒரு rectangle இருக்கு. அதோட diagonal 26 cm. one of its side is என்ன சொல்றாங்க? 10 cm. ஒரு சைடு பார்த்தா நமக்கு அது 10 ஆ இருக்கு. find என்ன சொல்றாங்க? நமக்கு இதோட ஏரியா கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? rectangle உடைய ஏரியா என்ன சார் நமக்கு? area of rectangle is LB square units. LB square units. நமக்கு என்ன ஒரு சைடு தான் தெரியும். இன்னொரு சைடு நமக்கு தெரியாது. அப்ப அது எப்படி சார் ஃபைண்ட் பண்றது? இப்போ பாருங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப லென்த்தியா போற மாதிரி என்னது? நம்ம பித்தாகரஸ் யூஸ் பண்ணலாம். அது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன கிடைக்கும் நமக்கு? அதர் டூ சைட்ஸோட ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? ஹைபோடனஸோட ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப என்ன இருக்கு நமக்கு? ஒரு சைடு 26 இருக்கு. இன்னொரு சைடு 10 இருக்கு. இன்னொரு சைடு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல கொஞ்சம் லென்த்தியா இருக்கு சார். அப்ப என்ன பண்ணலாம்? இத 13 எடுத்துக்கிறேன். இத 5. அப்ப 13 ஐ 5 மேட்ச் பண்ற மாதிரி ஒரு ட்ரிப்ளெட் என்ன கிடைக்கும் நமக்கு? 12 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப 13 2s are 26, 5 2s are 10, 12 2s are 24. அப்ப the third side is second side is 24 cm. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே அப்ளை பண்ணியே பார்க்க கூடாது. கொஞ்சம் கான்செப்டை யூஸ் பண்ணி டைரக்ட்டா அப்ளை பண்ண பார்க்கணும். ஓகே. அப்ப என்ன கிடைக்கும் நமக்குங்க? 10 into 24 that is 240 cm square. Option B தான் correct answer. See the question number 8. என்ன சொல்றாங்க? A shopkeep marks up his wares by 80%. 80% and offers 20% discount. Okay. What will be the selling price if the cost price is rupees 450? ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒரு ஷாப்கீப்பர் இருக்காரு. என்ன பண்றாரு? அவருடைய வேர்ஸ் சரிங்களா? பொருள் என்ன பண்றாரு? 80% என்ன பண்றாரு? பிரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண 80% ஃபிக்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? இப்போ நார்மலா காஸ்ட் பிரைஸ் 100 இருக்குது. ஓகே. நார்மலா காஸ்ட் பிரைஸ் என்னது? 100% பார்ப்போம். ஓகே. அவர் என்ன பண்றாரு? இது என்னது? காஸ்ட் பிரைஸ். ஓகே. 100 என்ன பண்றாரு? 80% சொல்றாரு. அப்ப 100 plus 80 அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 180 தான் நம்மளது அதோடைய MRP. MRP எவ்வளவு சார்? 180 rupees.
இதுக்கு என்ன பண்றாரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்ப 20% பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 44 வரும். 44 ஒண்ணு கால்குலேட் பண்ணி பாருங்க. 180 by 20 sorry 180 into 20 by 100 ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றீங்க சார் 36 கிடைக்கும். 36 ரூபீஸ் தான் நம்ம என்னது டிஸ்கவுண்ட். அப்ப எவ்வளவு சார் ஆகுது காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருப்ப MRP 180 ஃபிக்ஸ் பண்றாரு. 20% டிஸ்கவுண்ட் போக அவ்வளவு என்ன கிடைக்கும் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 180 minus 36 that is 144 என்னது செல்லிங் பிரைஸ். இப்போ என்ன பண்றாரு அவருடைய காஸ்ட் பிரைஸ் என்ன சொல்றாங்க 450 சொல்றாங்க. இப்போ இந்த 100 ரூபீஸ் என்னன்னா 450 ஆ இன்கிரீஸ் ஆகுது. அப்ப இந்த 144 எவ்வளவா இன்கிரீஸ் ஆகும் அதான் கேக்குறாங்க. அப்ப என்ன ரிசல்ட் இன்கிரீஸ் ஆகுது 100 into 4.5 எவ்வளவு நமக்கு 450 கிடைக்கும். அப்ப 144 into என்ன கிடைக்கும் நமக்கு 4.5 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 648 கிடைக்கும். ஓகேங்களா ரூபீஸ் 648 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஓகே அத நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துக்கங்க. ஓகே 648. நெக்ஸ்ட் क्वेश्चन नंबर 9. क्वेश्चन नंबर 9 என்ன சார் சொல்றாங்க what number should be added to each of the numbers. ஓகே ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பரோடைய ஏதோ ஒரு நம்பர் என்னது ஆட் ஆகுது. so that the resulting numbers are in the continuous proportion. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற நம்பர்ஸ் என்னன்னா ஒரு கண்டினியூஸ் ப்ரொபோர்ஷனை ஃபார்ம் பண்ணும். அப்ப அந்த நம்பர் என்னது எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணனும்னு கேக்குறாங்க. அப்ப என்ன நம்பர் எனக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரே நம்பரை ஆட் பண்ண முடியும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே அப்ப என்னது 35 இருக்கு. 35 அந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. 35 plus x. நெக்ஸ்ட் என்ன ஆகுங்க 115 plus x. நெக்ஸ்ட் 53 plus x. the last 165 plus x. ஓகேங்களா? இப்போ இந்த நாலு நம்பர்லயும் ஏதோ ஒரு நம்பர் ஆட் ஆகும்போது ஒரு கண்டினியூஸ் ப்ரொபோஷன் உருவாகுங்கறாங்க. ஓகேங்களா? ஓகே அப்ப என்னென்ன சொல்றாங்க இருக்கு 10 இருக்கு 12 இருக்கு 8 இருக்கு 16 இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 அப்ளை பண்ணலாமா சார்? அப்ப என்ன கிடைக்குங்க 45 வரும். இங்க என்ன சார் நமக்கு வரும் 125. ஓகே இது ஒரு ப்ரொபோஷன். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் 63 வரும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்குங்க 175 இருக்கும். ஓகேவா சார்? ஓகே இப்போ இங்க என்ன பண்ணுவோம் 9 5s are 45. இங்க என்ன சார் வரும் நமக்கு 25 5s are 125. 9 5s are 45 and 25 5s are 125. ஓகே இங்க என்ன வரும் 9 7s are 63. ஓகே 2 7s are 14. 5 7s are 35. அப்ப 9 by 25 இங்க என்னது அப்ப ப்ரொபோஷன் சேமா வருதா சார்? அப்ப 10ங்கறதா கரெக்ட்டா இருக்கும். நம்ம ரிமைனிங் செக் பண்ணி பார்க்கற அவசியமே கிடையாது. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப என்ன சார் வரும் 47 by என்ன வரும் நமக்கு 127 இருக்கும். ஏன் வந்து டிவைட் பண்ணா கொஞ்சம் என்னது சிரமமா டிவைட் பண்ண ரேஷியோஸ் போக முடியாது. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 12 ஆட் பண்ணும்போது 65 by 177 இருக்கும். அப்ப நம்ம கரெக்ட்டா சொன்னது பார்த்தோம் கிடைச்சிச்சு 10. ஏதோ ஒன்னு தான் கரெக்ட்டா இருக்கும். அப்ப அது 10 எனக்கு ஃபர்ஸ்ட்லயே கிடைச்சிச்சு. சார் எனக்கு ஃபர்ஸ்ட்லயே நம்ம ஒவ்வொண்ணா செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? The question number 9 answer is option 10. See the question number 10. A batsman makes a score of 95 runs in the 13th match. ஓகேங்களா? 13th matchல 95 runs ஸ்கோர் பண்ணிருக்காரு and thus increases his average. இப்ப ரன் என்ன அடிக்கும்போது ஆவரேஜும் இன்கிரீஸ் ஆகும். எவ்வளவு சார் ஆவரேஜ் இன்கிரீஸ் ஆகுனா per match க்கு 4 இன்கிரீஸ் ஆகுது. then what is his average after the 13th match? 13th match அப்புறம் அவரோட ஆவரேஜ் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது 13th matchக்கு முன்னாடி என்ன ஆவரேஜ் நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் 12 matches உடைய average of 12 matches is x. ஓகேங்களா? ஓகே இப்போ 13th match
13th மேட்ச் வரைக்கும் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஆல்ரெடி 12 மேட்ச் உடைய ஆவரேஜ் x plus 4 இன்கிரீஸ் ஆகும் ஓகேல x plus 4 இது எப்ப தெரியல 12 மேட்ச் ஆவரேஜ் plus last 1 மேட்ச் ஓகே இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் ஓகேங்களா ஓகே இப்போ என்ன சொல்றாங்க ஆஃப்டர் தி 4th மேட்ச்க்கு அப்புறம் அவருடைய ஆவரேஜ் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க ஓகே இப்போ 13th மேட்ச் அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணாரு 95 ரன்ஸ் ஓகே ஆவரேஜ் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது 4 இன்கிரீஸ் ஆகுது அப்ப 4 டைம்ஸ் என்ன கிடைக்கும் 48 பிளஸ் எவ்வளவு சேர்ந்தா இது நமக்கு x plus 4 x plus 4 அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 95 minus 52 equal to x therefore x is equal to 43 இந்த 43 என்ன சார் first 12 matches உடைய average நம்ம என்ன கேக்குறாங்க after the 13th match கேக்குறாங்க அப்ப 13th match என்ன கிடைக்கும் 43 plus 4 that is 47 the option is A correct answer okay